Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போறோங்க. அதாங்க டேஸ்டி அண்ட் ஸ்பைசியான கோபி மஞ்சூரியன். நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன் செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் ரெடி பண்ணிரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து வெச்சிருக்கேன். இத நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். சோ நம்ம க்ளீன் பண்ணி வெச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து இதல ஆட் பண்ணனும். சோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிருமி நாசினியான மஞ்சள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கொதிக்க விடலாம் தண்ணிய. பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வெச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து 1 by 1 நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஒரு டைம் mix பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். சோ 10 நிமிஷம் கழிச்சு பாக்கும்போது ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிருச்சு. சோ இது நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ காலிஃப்ளவருக்கு நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ingredients எல்லாம் 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போறது பாத்தீங்கன்னா மைதா மாவு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு அது பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபுட் கலர் தான் ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கறி மசாலா தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மிளகு தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம ட்ரையா வந்து mix பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையா mix பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி விட்டு நல்லா பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஓகே. சோ இந்த கன்சிஸ்டன்சி தான் இருந்தா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் மேல வந்து நல்லா கோட் ஆகும். சோ நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரை வந்து நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே வந்து பேட்டரோட நல்லா mix பண்ணி எடுத்துட்டோம் நம்ம. சோ பாருங்க நல்லா கோட் ஆயிருச்சு. சோ இது வந்து ஊறணும்னு தேவையில்லை. நம்ம உடனே வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு. ஒவ்வொரு பேட்சா போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் நமக்கு ரெடி ஆகிருச்சு. நம்ம வந்து ஒரு வடிதால்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லா காலிஃப்ளவரையும் நான் ஒவ்வொரு பேட்சா போட்டு நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியா வந்து நான் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ பேன் ஹீட் ஆனையும் நம்ம வந்து தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். ஸோ ஆயில் ஹீட் ஆகிருச்சு. நம்ம 1 by 1 நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டு வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகணும் பூண்டு. அப்போ தான் அதோட அரோமா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா வந்து நம்ம லைட்டாக ப்ரௌனாக வர வரலும் நம்ம வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மஞ்சூரியனுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது வந்து கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வந்து 2 வந்து பாக்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகணும், வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்குறதுக்குள்ளார நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு லிக்யூட் பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணியாச்சு. அதே சமயத்தில் வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா குடமிளகா தான். நீங்கள் வந்து என்ன கலர் குடமிளகா இருக்குதோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் கலர் குடமிளகா வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே நான் வந்து பாக்ஸாக தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணி இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ குடமிளகா நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சாஸ் ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோயா சாஸ் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமேட்டோ கெச்சப்பு. ஸோ இது வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடுதலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சாஸ் ஐட்டம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் லிக்யூடை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண வாட்டி நல்லா குக் ஆயிருச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து விட்டுறலாம். லைட்டாக வந்து கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து மஞ்சூரியனுக்கு ஓகே. இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. யுவர் சாய்ஸ் தான். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஆர் கோபி மஞ்சூரியன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.